அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான மயோனிஸ் ரெசிபி, அதுவும் அதில் முட்டை எதுவும் சேர்க்காத பியூர் வெஜிடேரியன் மயோனிஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் நம்ம முட்டை எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம முட்டை சேர்த்து செய்யக்கூடிய அந்த ஒரிஜினல் மயோனிஸ் டேஸ்ட்டில் தான் இந்த மயோனிஸ் இருக்கும். இதை பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெட்டில் அப்புறம் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்றதை வீடியோவில் போய் பார்த்துடலாம் வாங்க. செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துடலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பால், சில்லுன்னு இருக்கிற பால் நான் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்ச பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஆயில் பார்த்திங்கன்னா அதை விட 2 மடங்கு, அதாவது 1/2 கப் ஆயில் எடுத்திருக்கேன். 2 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் பெப்பர், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம இதை எப்படி செய்யுதுன்றதை பார்த்துடலாம். இதுக்காக மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 பல்லு பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சில்லுன்னு இருக்கிற பால் 1/4 கப்பு, அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கப் போல் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பாதி அளவு ஆயிலை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற ஆயிலை நம்ம அடுத்த தடவை இதில் பிளெண்ட் பண்ணும்போது சேர்த்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பெப்பர் அண்ட் சுகர், அது ரெண்டையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு திக்கான க்ரீமியான மயோனைஸ் கிடைக்கும். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம மீதி இருக்கிற ஆயிலையும் சேர்த்து நல்லா இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய திக்கான க்ரீமியான முட்டை இல்லாத மயோனைஸ் ரொம்பவே சூப்பராக சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக திக்காக க்ரீமியாக வந்திருக்குல்ல. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ப்ரெட்டில் சப்பாத்திலலாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.